ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டான்ஜூரியன் டேல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் முருகன் பேசுகின்றேன். இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமா? இன்றைக்கி காலம்புற ஒரு அருமையான தரிசனம் கிடைத்தது. சார், உங்களுக்கு மனசில் ஏதாவது வருத்தம் இருக்கா சார்? வருத்தம்னா என்ன நினைக்கிறீங்க? கவலை தான். இதுக்காக உங்களுக்கு பையன் இருக்கான், 37 வயசாகிடுது, பொண்ணே கிடைக்கல நினைக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சார் உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம், லாபம் ஏற்படணும், 2 பாயிண்ட். உங்களுக்கு சார் பிரச்சனை? உங்களுக்கு அதாவது மகளுக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுது, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா, அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறாலே, என்ன பண்ணுறது, சாகத்துக்குள்ளே அவங்களுக்கு வழியை பண்ணிடணுமே, கலக்கம் இருக்கு இல்லையா, 3 பாயிண்ட். 4வது பாயிண்ட், நிலம் இருக்குது, விவசாயத்தில் வருமானம் வரமாட்டேங்கிறது, அப்போ ஏமாத்துறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு காணணும், 4 பாயிண்ட். 5வது, கொடுத்த கடன் கிடைக்கவில்லை, அதுக்கு பணம் வரணும். ஓகே இல்லையா? அந்த பணத்தையும் வரணும் உங்களுக்கு. இப்படி மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், இருதய நோய், கேன்சர், தலையில் ஸ்ட்ரோக், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குமா? ஒரு இடம் இருக்கிறது. இந்தியாவில், பாரத தேசமே முழுக்க இந்த தேசத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே முக்தி தான். ஆனாலும் இந்த பர்டிகுலர் இடத்த நான் சொல்கிறேன், மறந்துடாமல் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எதிலெல்லாம் குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தியாகிவிடும். அதாவது அது கோயிலுக்கு பேர் ஏ கௌரி அம்மன் கோயில்னு பேர். ஏ கௌரி அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கனாக்க, அது ஒரு காளி ஸ்வரூபம். 2 பல்லு பார்த்தாலே பயமாக இருக்குது, கண்ணு தீட்சண்யமாக தெரியுது, கண்ணு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது, கண்ணை விட்டுற மாதிரி இருக்குது, தலைக்கு மேலே ஒரு அழகான அமைதியான சாந்த ஸ்வரூபியாக ஒரு சின்ன பொம்மை இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க, கீழே இருக்கிற ஏ கௌரி காளி ஸ்வரூபம், மேலே இருக்கிறது சாந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த ஏ கௌரி அம்மனை நீங்கள் அவசியம் சென்று சந்தித்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து இடர்களும் இன்னல்களும் தீர்ந்துவிடும். ஏ கௌரி தாயே வாழ்விடுவாய் நீயே அப்படி வேண்டிங்கோ. இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த ஏ கௌரி அம்மனுடைய கருவறைக்குள்ளாமை ஃபோட்டோ எடுக்க முடியாது, சுற்றி இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஏ கௌரி அம்மன் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சபதி வரைவார் பின்னோடி இப்போ சிலை பின்னுவார் இல்லையா, அதையும் எடுத்திருக்கேன். வாசலில் இருக்கிற ஏ கௌரி அம்மனுடைய சிலையும் எடுத்திருக்கேன். ஒரிஜினல் ஏ கௌரி அம்மனை எடுக்க முடியவில்லை. ஓகே, ஆகியனால ஏனென்றால் இந்த சினிமாவில் விமர்சனம் சொல்லுவான், என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சஸ்பென்ஸ் அப்படிம்போம். ஏன்னா சொல்லக்கூடாது, நீங்கள் தான் போய் பார்க்கணும், அப்புறம் சினிமா ஓடாது. அதான் அப்படி கிடையாது. ஏ கௌரி அம்மனுக்கு என்றைக்குமே கூட்டம் இருந்தே இருக்கும். நீங்கள் போய் பார்க்க நாமே பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நமது இன்னல்கள் தீர வேண்டுமென்றால், இடர்கள் தீர வேண்டுமென்றால், மனதில் ஒரு மகிழ்வு ஏற்பட வேண்டுமென்றால், ஒரு நிலையான எண்ணம் மனசில் ஏற்படணும் என்றால் அவசியம் ஒரு முறை அதை சென்று பாருங்கள். தஞ்சாவூர்லேருந்து வல்லத்துக்கு போங்க. வல்லத்துலேருந்து ஆலக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் நாளிலேயே 5 நிமிஷத்தில், கார்லாம் 5 நிமிஷம் ஆகிடுது, 2 வீலர்னால் 8 நிமிஷம், நடந்து போக முடியாது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், நடந்து போனால் 20 நிமிஷமாக ஆகும். ஆனால் சின்ன கோயில், அருமையான கோயில், நல்ல சக்தி வாய்ந்த கோயில். வாழ்வில் ஒரு முறையாவது ஏ கௌரி அம்மனை வழிபட்டு வாருங்கள். மற்ற நான் வீடியோ தனித்தனியாக காமிச்சு போட்டிருக்கேன், அதை புரிஞ்சுங்க. ஓகே, பாய் பாய் பாய். பக்கத்தில் ஆலக்குடிங்கிற கிராமம் இருக்குது. அங்கே ஏ கௌரி அம்மன் அப்படிங்கிற ஒரு விசேஷமான அம்மன், அதை பார்க்கறதுக்காக போயின்னு இருக்கோம். இதுதான் நிறைய மாதிரி அந்த பாதையை பாருங்கள். ஏ கௌரி அம்மன் கோயிலுடைய நடை திறப்பு விவரங்களாக இருக்கும் இல்லையா, அது எந்தெந்த நாட்கள் விசேஷங்கள் அப்படிங்கிறத போட்டுக்காவாங்க. ஏ கௌரி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதி, எல்லோரும் தியானம் பண்ணிங்க, நினச்சி நடக்கும். இது பிரதட்சணம் பண்ணுற பாதை. கோபுரம் எல்லாம் பார்த்துங்க. கோபுர தரிசனம், கோடி பாப விமோச்சனம், கோடி புண்ணியம் பலன் தருவது பார்த்துங்க. கோபுரம் 3 கலசங்கள் இருக்குது, மிக மிக புண்ணியமானது. இதை தரிசித்து என்ன மனசில் நினச்சினாலும் இம்மீடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு பகுதி கை நடுக்கிறது. இந்த கோயிலில் ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து வச்சுருக்காங்க பாருங்க. இது லாட சன்னியாசின்னு சொல்கிறாங்க. மக்களமான சாமியாக இருக்குது, பார்க்குறதுக்கு பார்த்தாலே அவ்வளவு இதாக இருந்தாலும்
எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்த்துரும். அவர் வந்து உள்ளே பார்க்கணும் இல்லையா, மதுரை வீரன் தன் மனைவிகளோடு இருக்கார். வெள்ளையம்மாள் பொம்மி அம்மாள் போட்டுருக்கு பாருங்க மேலே, தெரியுதா? உக்கிரமான கருப்பு சாமி என்னன்னு தெரியல. அது சூரியம்மன் கோயில் சன்னதிக்கு போகிறோம். வழியில் சுவாமிகள்லாம் இருக்குது, ரொம்ப காமிக்க கூடாது, அதனால் காமிக்கல பார்த்துக்கலாம். கௌரி அம்மன் காளி ஸ்வரூபம்னு சொல்கிறாப்புல. கீழே இருக்கிறது உக்கிரம், மேலே இருக்கிறது சாந்தம்னு சொல்கிறாங்க. 2500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது, விசேஷமானது. இந்த வல்லத்தில் இந்த அம்மாவை பற்றி எப்படி ஒரு எழுதியிருக்காங்க பாருங்கள். வல்லத்தில் உன் பெருமை தெரிந்திருந்தும் தொடர்ந்து நான் வெள்ளியில் விரதம் வைத்தேன். தித்திக்கும் அருள் வேண்டி சிந்திக்க வரம் வேண்டி சிங்கார பாட்டிசைத்தேன். பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மா. வல்லத்தில் குடிகொண்ட கௌரி நாயகியே, வலம் காண வைக்கும் உமையே. பார்த்தீங்களா? கிரகத்தை எடுக்கப்படாது, மேலே இருக்கிற இடத்துல பாருங்க, கௌரி அம்மன் பார்த்துங்க. ராசிக்கும் அணைய வேண்டிய கல்லை போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் காணிக்கைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கொடுத்துருக்காங்க. கோயில் எண்டு அவ்வளோவா. இது வந்து காளி அவதாரம்ங்கிறாங்க. கௌரி அம்மன் எவ்வளோ கை இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கா பாருங்கள், உக்கிரமாக இருக்கா பாருங்கள். தலைக்கு மேலே ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள், அதுதான் அம்பாளுடைய சாந்த ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. தலைமை தெரியுதா? அது சாந்த ஸ்வரூபம். அம்பாளுக்கு 2 பல்லு எப்படி பாருங்கள், பயங்கரமாக இருக்கா பாருங்கள். மேலே இருக்கிறது சாந்த ஸ்வரூபி, இன்னும் கூட காமிக்கிற பாருங்கள். இது வந்து வாசலில் இருக்கிற விக்கிரகம் தான். அது இது வந்து கர்ப்பகிரக விக்கிரகம் கிடையாது, இது மாடல். கௌரி வேண்டு பாடுறத சித்திக்கும், சித்தி கிடைக்கணும் இல்லையா, சித்திக்கும்ங்கிறதுல நான் சிந்திக்கும்னு தப்பாக படிச்சிருப்பேன், மாற்றி படிங்க. ஓகே ரைட், வேற ஒன்றும் கிடையாது. அம்பாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கும், உள்ளத்தில் உண்மையான பக்தி இருந்தால் ஓகேயா, நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அம்பாள் அருள் கொடுப்பாள். பாய் பாய்.